வாசிப்பை நேசிப்போம். ஏன் எனக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள்? ஏனென்றால் நான் சிறுவயதிலிருந்தே புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கமுடையவர். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அலைபேசியினால் அழிந்து கொண்டிருப்பது சிட்டுக்குருவி மட்டுமல்ல, வாசிக்கும் பழக்கம் தான் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசிப்பு என்பது நமது சுவாசிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலை படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாத வாழ்வதைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இனத்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, அகம் பொருள்படி அதன்படி, புற பொருள்படி நல்லபடி, புக படிப்படியாய் புலமே வன்மேன் சொற்படி நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துருமே மறுபடி நூலைப்படி, பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி, பயகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்கள் ஒப்புவது எப்படி நூலைப்படி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். படிக்க படிக்க அவை படிக்கட்டுகளாய் மாறும் என என் அனுபவத்தில் உணர்ந்தேன். வரலாற்று பங்குகளை புரட்டினால் புத்தகங்களால் தன் வாழ்க்கை பாதையை கண்டறிந்தவர்கள் அதிகம் என உணரலாம். சிறை வைக்கப்பட்ட போது சிறைச்சாலையில் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார் நெப்போலியன். குட்டையான நெப்போலியன் அதிக புத்தகங்களை படித்ததால் வாழ்விலே உயர்ந்தவரானார். பாரசீகம் முதல் இந்தியா வரை படையெடுத்த மாவீரர் அலெக்சாண்டர் உலகை சுற்றி வர ஆசை வர காரணம் ஹோமரின் இலியட் ஒடிசி நூல்கள். தன் அப்பாவின் அழகாழ்ந்த புத்தகங்கள் தான் சர் ராமனை விஞ்ஞானியாக மாற்றியது. தூக்கும் மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் பொறுங்கள், புரட்சியாளருடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பகத்சிங் படித்த கடைசி புத்தகம் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும். சீவக சிந்தாமணி படித்த பிறகுதான் உவே சாமிநாதன் ஐயா தமிழ் தாத்தா ஆனார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 10 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சொன்ன மகாத்மா காந்தியடிகள், அறிவை விரிவு செய் என்று சொன்ன பாரதி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று சொன்ன ஆபிரகாம் லிங்கன், உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் செல்ல ஆசைப்படுகிறாயா, ஒரு நூலகத்திற்குள் செல் என்று சொன்ன டெஸ்கார்ட்ஸ், போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்று சொன்ன இங்கர்சால், உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பை தான் என்று சொன்ன சிக்மண்ட் ராய், திருச்சூழியில் வெங்கடாமனாக பிறந்து பெரிய புராணம் படித்ததால் மகிழ்ச்சியான ரமணர், அல்பேனியாவில் பிறந்தாலும் பூமியில் நாம் வாழ்வதற்கு தரும் வாடகை தான் நாம் செய்கிற சேவை என்ற வரிகளில் ஈர்க்கப்பட்டு அகில உலகிற்கே தாயாகி போன அன்னை தெரசா. இப்படி புத்தகங்கள் படித்து புத்தகங்களால் உயர்ந்து கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். வெள்ளை தாள்களுக்கு 2 நிலையில் தான் மரியாதை உள்ளது. ஒன்று பணமாக அச்சாகும் போது, மற்றொன்று புத்தகமாக மாறும் போது. புத்தகங்களில் இருக்கும் தாள்கள் பெரும் தாள்கள் அல்ல, நம்மை சரியான பாதையில் கூட்டிச் செல்லும் கால்கள். புத்தகங்களை நேசிக்கும் அனைவரும் வாழ்க்கையை நேசிப்பவர்கள்.